ஆர்பிஎஃப்ல நியூ அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வுக்கான எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் வந்து லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் நடைபெற இருக்குது. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் மணிக்கு 5 நாளுக்கு மொத்தம் 15 ஷிஃப்ட் நடக்க இருக்குது. டிசம்பர் 2, டிசம்பர் 3, டிசம்பர் 9, டிசம்பர் 12, டிசம்பர் 13. இப்போ டிசம்பர் 2ஆம் தேதி உள்ளவங்களுக்கு தான் இப்போ லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனால கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய பதிவு எண், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கேப்ஸை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்து தான் பாருங்கள். வரல அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள், இல்லை நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி தான் ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா 10 days பிஃபோர் தான் நமக்கு வரும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி உள்ளவங்களுக்கு இன்றைக்கி லிங்க் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லிங்க். இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இது வாங்க. பேஜில் உங்களுடைய பதிவு எண், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கீழே உள்ள கேப்ஸை கொடுத்து லாகின் பண்ணி பாருங்கள். டிசம்பர் 2ஆம் தேதி உள்ளவங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இப்போ சப்போஸ் உங்களுக்கு டிசம்பர் 9 வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நவம்பர் 29 தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ டிசம்பர் 12 அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 2 தான் பார்க்க முடியும். இதே டிசம்பர் 13 அப்படின்னா நீங்கள் டிசம்பர் 3ஆம் தேதி தான் பார்க்க முடியும். அதாவது 10 days பிஃபோர் தான் பார்க்க முடியும். அதுவரை நீங்கள் அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக இதே லிங்கை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஷிஃப்ட்டு, எந்த சிட்டி, எந்த டேட்டில் நடக்க போகுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நடக்க இருக்கோ அதில் 4 நாட்கள் முன்னாடி ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போ ஏஎல்பி சிபிடி 1 வந்து பார்த்தா நவம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அதன்படி 4 முன்னாடி நவம்பர் 21 ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. அதேமாதிரி அடுத்த நாள் உள்ளவங்களுக்கும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் இன்னும் அதிகப்படுத்துகிற டிசம்பர் 2ங்கிறது கிட்ட ஒரு 10 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் நாட்கள் தள்ளி வச்சு எனக்கு வரலைங்க சார், ஒரு நாட்கள் தள்ளி போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்றாதீங்க. படிக்கிறத நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏஎல்பியில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க தான் போகிறோம். அதுவும் வரக்கூடிய எஸ்ஐ தேர்வு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.